உண்டாவதாக. இந்த அருமையான நாளிலும் ஒரு விலையேற பெற்ற சத்தியத்தை நாம் தியானிப்போம். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். மீகா தீர்க்கதரிசன புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 1வது வசனம். ஆனாலும் கடைசி நாட்களில் கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதங்களின் கொடுமுடியில் ஸ்தாபிக்கப்பட்டு மலைகளுக்கு மேலாக உயர்த்தப்பட்டிருக்கும். எல்லா ஜாதிகளும் அதனிடத்திற்கு ஓடி வருவார்கள். அல்லேலூயா. சூப்பரான ஒரு வேத வாக்கியம். இந்த வேத வாக்கியம் நிறைவேறிவிட்டது. ஆனாலும் கடைசி நாட்களில் கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதம் யார்? இயேசு. அவர்தான் கர்த்தருடைய ஆலயம். கர்த்தருடைய ஆலயத்தில் கர்த்தர் இருக்கிறார். அந்த கர்த்தரே கர்த்தருடைய ஆலயம். அப்போ கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதங்களின் கொடுமுடியில் ஸ்தாபிக்கப்பட்டு, பர்வதங்களின்னா மலைகளின் கொடுமுடியில். எங்க? இயேசு கல்வாரி மலையில், கொல்கத்தா மலையில் ஸ்தாபிக்கப்பட்டு, எல்லாருமே அந்த வாக்குத்தத்தை நிறைவேறிக்க பாருங்க. பர்வதங்களின் கொடுமுடியில் ஸ்தாபிக்கப்பட்டு மலைகளுக்கு மேலாக உயர்த்தப்பட்டிருக்கும். நிறைய இடத்துல இந்த பஸ்ஸில் போகும்போது மலைகளுக்கு மேலாக ஒரு சிலுவை மரத்தை நிற்க வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி எங்கெல்லாம் நிறைய மலைகளில் போய் பாருங்கள், ட்ராவல் பண்ணும்போது ஒரு பெரிய சிலுவை நிற்க வச்சுருப்பாங்க. இந்த வசனம் தான் அது. மலைகளுக்கு மேலாய் உயர்த்தப்பட்டிருக்கும். எல்லா ஜாதிகளும் அதனிடத்திற்கு ஓடி வருவார்கள். ஆண்டவராகிய இயேசுவினிடத்தில் ஓடி வருவார்கள். ஏன் ஓடி வராங்கனாக்கா, பிசாசுகிட்டிருந்து விடுதலை ஆகும்படி, பாவத்திலிருந்து விடுதலை ஆகும்படி, சாபத்திலிருந்து, மரணத்திலிருந்து, தரித்திரத்திலிருந்து, பாதாளத்திலிருந்து விடுதலை ஆகும்படி அதனிடத்திற்கு ஓடி வருவார்கள். ஓடி வரவில்லை என்றால் பிசாசிலே மூழ்கி கிடப்பார்கள். ஓடி வர வேண்டும் அதனிடத்திற்கு. கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதத்தில் ஓடி வந்து அந்த கர்த்தருடைய ஆலயத்தை புசிக்க வேண்டும். வருத்தப்பட்டு பாரம் சுமக்க எல்லோரும் என்னிடத்தில் ஓடி வாருங்கள், நானே ஜீவப்பம். இந்த அப்பத்தை புசித்து திராட்சரசத்தை பானம் பண்ணுங்கள் சொன்னாரா இல்லையா? ஓடி வந்துட்டு சும்மா இருக்கிறதில்லை. ஓடி வந்து அவரை பானம் பண்ணுங்கள், அவரை புசியுங்கள். அவருக்குள் என்ன ஆகுது? ஜீவ சரீரம், ஜீவ ரத்தம் மட்டும் கிடையாது. ஆசீர்வாதத்தை புசியுங்கள், சுகத்தை ஐஸ்வர்யத்தை புசியுங்கள், எல்லா நல்ல காரியங்களை புசியுங்கள். புசித்து தேவனுக்கும் உலகத்துக்கு செலுத்துங்கள். ஓடி வாருங்கள். ஆதாம் ஏவாள் ஓடி போய் பிசாசுகிட்ட பார்த்தாங்க. பிசாசுகிட்ட பாவத்தை மரணத்தை புசித்தாங்க. அந்த பாவத்தில் மற்ற வியாதி, வறுமை, தரித்திரம் எல்லாம் இருக்குது. அதை தேவனுக்கு உலகத்தை காட்ட வச்சுட்டான். அது நெகட்டிவில் போகுது. இப்போ கர்த்தரிடத்தில் ஓடி வாருங்கள். ஆசீர்வாதத்தை, ஐஸ்வர்யத்தை, சுகத்தை, பலத்தை, ஞானத்தை, சகலத்தை புசியுங்கள். தேவனுக்கு உலகத்துக்கு கொடுத்து கொண்டே இருங்கள். கொடுங்கள், அப்போது உங்களுக்கு கொடுக்கப்படும். என்னத்தை கொடுப்பார்? நன்மத்தை மரியத்தக்க கனியை கொடுப்பியா? ஜீவ விஷயத்தின் கனியை கொடுப்பியா? இயேசுனா நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாய் இருக்கிறேன். ஜீவ சரீரம், ஜீவ ரத்தம். அந்த ஜீவனில் பரலோகம் சகலமுங்கிறது. அதை கொடு, தேவனுக்கு கொடு, மனைவி கொடு, முழு உலகத்துக்கு மத்தியஸ்தமாக கொடுத்துக்கிட்டே இருக்கும். அல்ல குறையாத ஐஸ்வர்யன்ற மாதிரி அல்ல வந்துக்கிட்டே இருக்குதுன்னு மாதிரி நன்மை தேவையே தேவன் தர கொடுத்து அது அல்ல சாப பாவம் மரண வியாதி வறுமைகள் வந்துக்கிட்டே இருக்குது. பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது.
சோதனை வந்துக்கிட்டே இருக்குது, கடன் தொல்லை வந்துக்கிட்டே இருக்குது, வியாதி வந்துக்கிட்டே இருக்குது. அது அல்லல்ல வருது. நன்மை தீமையை தேவனுக்கு தனக்கு உலகத்தை கொடுக்க கொடுக்க இப்போ கர்த்தருடைய ஆலயமாக பர்வதத்திற்கு ஓடி வாருங்கள். கர்த்தருடைய ஆலயமாக இயேசுவின் சரீரத்தை, இயேசுவின் ரத்தத்தை, இயேசுவின் சரீரம், இயேசு சாமண்டமாக புஷியுங்கள். அதை தேவனுக்கு தனக்கு கொடுங்கள், 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 கொடுக்கப்படும். கொடுங்கள், கொடுங்கள், இயேசுவை கொடுங்கள். இயேசு சரிய சத்தத்தை தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுங்கள். அப்போ ஆனாலும் மீகா 4:1 ஆனாலும் கடைசி நாட்களில் கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதங்களின் கொடுமுடியில் ஸ்தாபிக்கப்பட்டு மலைகளுக்கு மேலாக உயர்த்தப்பட்டுருவோம். இயேசுனா நான் உயர்த்தப்பட்டிருக்கும் போது எல்லோரும் என்று தீர்த்துக் கொள்வேனார். சிலுவையில் உயர்த்தப்பட்டு ஜீவ வார்த்தையை பேசுகிறாரு, அகில உலகத்துக்கு பேசுகிறாரு. ஜீவரத்தத்தை நீயும் உயர்த்தப்படு, இயேசுவை ஏற்றுக்கொள்ள நீ உயர்த்தப்பட்டு இருக்கிறாய். இயேசு பேச மாதிரி ஜீவ வார்த்தை அகில உலகத்துக்கு கொடு. ஜீவரத்தம் ஆப்பிரிக்கா கொடு, ஐரோப்பா கொடு, வட அமெரிக்கா, தென் அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, அண்டார்டிகாவுக்கு இயேசு பரலோக ராயத்தை கொடு. இல்லைன்னா பிசாச பாவத்தை மரணத்தை குடும்பத்துக்கு படம் உலகத்துக்கு கொடுத்துக்கிட்டு இருப்பேன். அது நெகட்டிவ் கொடுக்க அது வட்டியாக வரும். அதை கொடுக்கறது ஸ்டாப் பண்ணு. இயேசுவை கொடு. இயேசு பரலோக ராஜ்யத்தை கூடிய கொடுக்கிறேன். அளவற்ற அன்பை கொடுக்கிறேன், அளவற்ற இரக்கத்தை கொடுக்கிறேன், அளவற்ற ஐஸ்வர்யத்தை கொடுக்கிறேன். தேவி நீதிட்டு உழித்த ஜீவவானம், ஜீவபூமி, ஜீவசரம், ஜீவரத்தம், தேவனுக்கு மத்தியசமா பிதாக்குவார் பசுத்தாவிக்கு மனைவிக்கு குடும்பத்துக்கு பட்டது முழு உலகத்துக்கு பரலோக ராஜ்யத்தை கொடுக்கிறேன். கூடிய பரலோக ராஜ்யம் என் பேர் சொல்லி, தாமஸ் வசுராம் பேர் சொல்லி, மனைவி குடும்பம் பட்டது முழு உலகத்துக்கு கொடுக்க கூடிய கொடுத்து இடைவிட வேக்காலது கர்த்தரை எக்காலத்தை தோத்தரிப்பேன். அவர் துதி எப்போதும் துதி தோத்துனா கொடுக்குறது. கத்திடத்தில் வாங்கி கத்தருக்கே கொடுத்த. கத்திரத்து என்ன வாங்கினேன்? ஜீவசரிஞ்சு பரலோகத்தை தான் வாங்கினேன். கத்தருக்கு கொடுத்து உலகத்துக்கும் கொடு. கத்தர் உலகத்தை வந்துடாத. உலகத்துக்கு இயேசு ஜீவன் பரிவர்த்தி இயேசு சிலுவையில் கொள்ளுமுடியில் பிதாவி ஊற்றி ஜீவனை கொடுத்தார். ஜீவனை பிதா ஈட்டியால் கொடுத்தார். ஆதம் கொடுத்தார். 3ஆம் உலகமே வந்துச்சு அவருக்கு. பாவத்திலிருந்து மனது பாதாளமே விடியில் ஆகிட்டார். வானத்தில் பிசாசின் தலையை நசுக்கிட்டார். வானத்தில் சகல அதிகாரம் பெற்றுக்கிட்டார். போய் சேர்ந்தார் பரலோகத்துக்கு. அதான் மாதிரி இயேசு தான். எந்த ஊழியக்காரனும் மாற்றி கிடையாது. ஊழியக்காரனை பார்த்து கெட்டுடாத. எந்த ஊழியக்காரனும் இயேசுக்கு நிகரானவங்க கிடையாது. இயேசு போதும் உனக்கு. இயேசு ஒரு ஜீவன். நன்மை தீமை அறியத்தக்கவரே கிடையாது. ஊழியக்காரனுக்கு 1000 நன்மை தீமை இருக்கும். அவனை பார்த்து கெட்டு போயிடாது. ஊழியக்காரனை பார்த்து இயேசு தான் ஊழியக்காரர், பரம ஊழியக்காரர். அவர் ஜீவஸ்வர பரலோகத்தை கொடுன்னு சொல்லிக்கிறார். தேவனு கேட்கும்போதே கொடுத்துரு. லேட் பண்ணிட்டு இருக்காரு. இன்னும் கொடுக்கல. நீ வம்பு சண்டை தான் போட்டுங்கிற. ஊழிக்கார் செல்ல, அந்த ஊழிக்கார் செல்ல, இந்த ஊழிக்கார் தப்பு பண்ணுறாரு, அந்த ஊழிக்கார் தப்பு பண்ணுறாரு, அது தப்பு, இது தொட்டு லோஸ்க்கு இப்படியே பேசி சபையாக அசுத்தாவி தான் பிச்சுங்குது. எல்லாமே தப்புப்பா. ரோமர் 3:23 எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமைட்டுட்டாங்க. அவனுக்கு என்ன செய்யணும்? தப்பு செஞ்சவனு கிறிஸ்துவை கொடு. இயேசு பார்த்து தேவன் அவன் பேர் அசுத்தாவோட பசுத்த அவனுக்கு நல்ல வேலை செய்யலை. தப்புன்னு பேச அது வண்டியாக வந்துக்கிட்டே தப்புன்னு தாங்கிறானே. தப்புன்னு தானே பிறந்துக்கிறான். அதை போய் தப்புன்னு பேசி உனக்கு என்ன லாபம், அவனுக்கு என்ன லாபம்? பரிகாரத்தை கொடு. ஏசு நானே நல்ல மேய்ப்பன் ஜனங்களுக்காக ஜீவன் அந்த பரலோகத்தை கொடுக்குறாரு. ஏசு மத்திய மக்களுக்கு அவன் எங்கும் சுற்றி நானே நல்ல மேய்ப்பன் ஜனங்களுக்காக. ஆதாம் ஏவாள் வழியாக பிறந்த நன்மத்தை மரியாதைக்கு சாக கிடக்கிறனுக்கு. அது தப்பு, இது தப்பு, அது லைட் இப்படியே பேசியிருந்தார். ஏசினார் நல்ல மேய்ப்பன். நான் நல்ல ஜனங்க ஜீவனை பரலோகரா இயேசு சாமண்டா வாக்கு தத்துவம். அவன் பேர் சொல்லி தேவனுக்கு ஆதாம் கொடுக்க அசுத்தாய் பசுத்தாய் வேற தேவதெல்லாம் பணிவிடை செய்ய நானே திராட்சை செடி நீ கொடி ஒவ்வொரு வாரம் நிலைத்து அசுத்தாய் போய் தரணும். பசுத்தாய் தேவதெல்லாம் வந்துடுவாங்க. மீகா 4 ஆனாலும் கடைசி நாட்கள் இதுதான் கடைசி நாள். இயேசு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு இந்த நாள்லேருந்து இன்னைக்கு வரைக்கும் கடைசி நாள் தான். ஆனாலும் கடைசி நாட்களில் கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதங்களின் குடிமுடியில் ஸ்தாபிக்கப்பட்டு கொல்குதா மலையில் கல்வாரி மலையை ஸ்தாபிக்கப்பட்டு மலைகளுக்கு மேலாக உயர்த்தப்பட்டிருக்கும். சிலுவை மரம் எல்லா மலைகளுக்கு மேலே உயர்த்தப்பட்டிருக்கும். எல்லா ஜாதிகளும் ரோமர் 3 எல்லோரும் அம்மா வயிற்றில் பிறந்த ஆப்பிரிக்காக்கார, ஐரோப்பாக்கார, அமெரிக்காக்கார, அண்டார்டிகா படிக்க ஏழை பணக்கார, அரசியல் தலைவர், சிங்கப்பூர்கார, மலேசியாக்காரன், ஜப்பான்காரன், சைனாக்காரன் எல்லாம் தாமஸ் பாச செய்தி கேட்கணும். உதிக்கிற உன் ஒளின்னு இருக்கிற ராஜாக்கள் வருவார்கள். 200க்கு அதிகம் தேசம். அமெரிக்க ராஜா, ஆப்பிரிக்கா ராஜா, ஐரோப்பா ராஜா,
சைனா ராஜா, ஜெர்மன் ராஜா, மலேசியா ராஜா, சிங்கப்பூர் ராஜா, எல்லா ராஜாவும் தாமஸ் கிட்ட வந்து ஜீவ ரத்தத்தை தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுக்க. இந்த வேலையை உலகத்தில் எந்த ஊழிகாரி சொல்லி செஞ்சதை நான் பார்க்கல. இந்த செய்தியை கேட்குற நீ பாக்கியவான், என் செய்தியை கேட்குற நீ கொடுத்து வைத்தவன். இந்த செய்தி ஏராளம் செய்தி கொடுத்துருக்க. கேட்க 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 ஒரு மாபெரும் கான்ஃபிடன்ஸ், ஒரு தெளிவான வெளிப்பாடு கிடைக்கும். உதிக்கிறனும் ஒளியின் இடத்துக்கு இயேசு தான் ஒளி, ஜீவ ஒளி. சிலுவையில் முழு உலக இருளில் காரில் ஜனங்களை மூடி இருக்குது. காரில் பாவை இருள், சாபை இருள், மரண இருள் தான் பாதாளி இருக்கிற உலகத்தில் ஜீவ ஒளி வராங்க இயேசுக்கிட்ட. அந்த இயேசு உன்னையே ஜீவ ஒளி ஆகிறார். நீ உலகத்துக்கு ஒளி, பூமிக்கு உப்புன்னாரு. அந்த இயேசுவை தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுக்க, நீ உலகத்துக்கு, குடும்பத்துக்கு, பட்டணம், தேசத்துக்கு எல்லாம் இருள் தாங்கிறான். ரோமர் 3:23 படி எல்லோரும் பாவம் செய்து தேவன் மகிமைட்டுட்டாங்களாம். எல்லோரும் தான் படித்தவன், படிக்கலாம், ஏழை, பணக்கார, அரசியல் தலைவர், சினிமா கல்யாணம், 10 டிகிரி படித்தவன், காட்டுவாசி, நாட்டு, ஆணு, பெண்ணு, உயர்ந்தவன், தாய்ந்த, சகல ஜாதி, சகல டாக்டர், என்ஜினியர், சினிமா கலைஞர் எல்லாருமே ஆதாம் வியாபார வழி அம்மா வயிற்றில் பிறந்த எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமைட்டுட்டாங்க. அடுத்து இலவசமாக கிறிஸ்துவேஸ்வரர் மீட்பை கொண்டு நீதிமான அந்த கிறிஸ்துவேஸ்குள்ள வாங்க. அவர் ஜீவ வெச்சத்தை நான், அவர் நன்மை தீமை அறியத்தக்கவுடைய நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாக இருக்கிறேன். அப்போது எல்லா ஜாதிகளும் அதனிடத்துக்கு ஓடி வருவார்கள். மத்திய மாட்டு லூக்கா யோவான்ல இயேசு எடுத்து ஓடி திரளான ஜனங்க வந்தாங்க. அவர் போகிற இடத்துலலாம் திரளான ஜனங்க வந்தாங்க பாருங்க. இயேசு சூழ்ந்து கொண்டார். இயேசு பிச்சு பிச்சு கொடுக்குறார். நன்மை தீமை சரீரத்தை புசித்து பாவத்தில் சாபத்தை வியாதி கூட சவட முடவன், குஷ்ரோகி, தரித்திர, சிறைப்பட்டவன், வியாதி பிச்சவன், பிசாசில் தாங்க ஏதோ நன்மை தீமை கண்டிலிச்சமா சுயநீதி அநீதியில் பிறந்துக்கிறான். வெறுப்பு, கசப்பு, சுயநீதி, அநீதி, பாவ, சாபம், நியாயப்புறம், சுயநீதி எல்லாமே இருக்குது. இயேசு ஓடி ஓடி ஜீவரத்தை தேவநீதி உயிர்த்ததில், பாவத்துக்கு பரிகாரம் தேவநீதி, மரணத்துக்கு பரி உயிர்த்து, தரித்திர எல்லையற்ற ஆசுவாதம், சாபத்து வாக்குத்த ஆசுவாதம், பாதாக பரலோகத்தையே கொடுக்குறாரு. மனதை திருப்பு, பரலோகராஜ் சமீபம், மனம் திரும்புகள், பரலோகராஜ் சமீபம். இயேசுவின் பக்கமாக திருப்பி, இயேசு நானே வழி சொல்லி ஜீவனமாக ஜீவரத்தத்தை தேவன் தனக்கு உலகத்து கொடுங்க. அதான் திரும்புறது. நண்பத்தேம காரியத்தை தேவன் தனக்கு கொடுத்த பிசாஸ் பக்கம் திரும்புது. அது பாதாள ராஜ்யத்தில் போய் சேர்த்துருவோன்னே. பிசாஸ் உரிமை திருடுவான், கொல்லுவான், அழிப்பான். திருடவும் கொல்லவும் அழிக்கும் ஒரு பேரோட்டு கூட நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படும் வந்தேன்றாரு. அதனால் கிறிஸ்துவுக்குள்ளே வாங்க. கிறிஸ்துவை தேவன் தனக்கு உலகத்துக்கு வெளிப்படுத்துங்க. அல்லேலூயா. இயேசு சரீர், இயேசு ரத்தம், இயேசு சாமன்ற வாக்கு தத்துகளை பிதாகுமார் பசுத்தாக்கி செலுத்துங்க. ஆதாம் முழு உலகத்தை செலுத்துங்க. அடுத்த வருஷம் பாருங்க. திரளான ஜாதிகள் புறப்பட்டு, மீகா 4:2, திரளான ஜாதிகள் புறப்பட்டு வந்து நாம் கர்த்தரின் பர்வதத்துக்கும் யாக்கோபின் தேவனுடைய ஆலயத்துக்கும் போவோம் வாருங்கள். அவர் தமது வழிகளை நமக்கு போதிப்பார். நாம் அவர் பாதைகளில் நடப்போம் என்பார்கள். ஏனெனில் சியோனிலிருந்து வேதமும் எருசலேமிலிருந்து கர்த்தரின் வசனமும் வெளிப்படும். பாருங்க, திரளான ஜனங்கள் புறப்பட்டு வந்து நாம் கர்த்தரின் பர்வதத்துக்கும் யாக்கோபின் தேவனுடைய ஆலயத்துக்கும் போவோம் வாருங்கள். கர்த்தரின் பர்வதத்தில், இந்த கொல்கதாமணியில் சிலுவையில் அண்டையில் வருவாங்க எல்லா ஜாதி திரளான ஜனங்கள். என்னது திரளான ஜாதிகள்னா தேசங்கள். உலக எந்த இருந்தது தேசம். திரளான ஜாதிகள் புறப்பட்டு வந்து நாம் கர்த்தரின் பர்வதத்துக்குன்னா கொல்கதாமலை சிலுவை கிட்ட வந்துடுவாங்க. சிலுவையில் எக்ஸ்சேஞ்ச் ஆச்சு. நம்மளோட பாவன்ட்டு மனத்தை அவர் ஏற்றுக்கிட்டு தேவி நீட்டு உயிர்த்தலை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறார். அந்த தேவி நீட்டு உயிர்த்தலை எடுத்துக்கிட்டு அந்த தேவனி உயிர்த்தலை தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுக்கும். இவ்வளவும் செய்யும்போது தான் பாவன்ட்டு பாதாளத்துக்கு விடுதலை. சிலுவை அண்டையில் வராமல் நீ எக்ஸ்சேஞ்ச் ஆக முடியாது. சிலுவையில் உன் பாரத்தை, பாவன்ட்டு மரண தரித்திர பாதாளத்தை அவர் ரிசீவ் பண்ணிக்கிட்டு அவர் ரிலீஸ் பண்ணார். தேவி நீதிட்டு இதை ரிலீஸ் பண்ணியிருக்கிறார். அதை ரிலீஸ் பண்ணதை ரிசீவ் பண்ணி அந்த தேவி நீதிட்டு இதில் பிதாகுமார் ஆதம் முழு உலகத்துக்கு ஒரு நாள் பாய்க்கூடாம பாவத்திலிருந்து, மரணத்திலிருந்து, பாதாளத்திலிருந்து விடுதலை, தேவ நீதியிலிருந்து, உரித்ததிலிருந்து பரலோக ராஜ்யம் வரையும் உனக்கு சொந்தமாகுது. அல்லேலூயா.
அப்போது திரளான ஜாதிகள் புறப்பட்டு வந்து, நாம் கர்த்தரின் பர்வதத்திற்கும் யாக்கோபின் தேவனுடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள், அவர் தமது வழிகளை நமக்கு போதிப்பார். அவர் தமது வழிகளை, நம்முடைய வழியெல்லாம் அழுக்கான கந்த, நம்முடைய நீதி அழுக்கான கந்த, நம்முடைய வழியெல்லாம் பொல்லாத வழி. நம்ம வழி என்ன வழி? ஆதாம் ஏவாளுக்கு காட்டின வழி, நன்மை தீமை அறியத்தக்க வழி, நன்மார்க்கு துன்மார்க்கு, நல்லவன் தீயவன், நன்மை தீமை அறியத்தக்க வழியிலே போயிட்டு நம்ம. அது பொல்லாத வழி. சாகவே சாவாய், திருடன் தாங்கிறான், கொலகார, வேஷிகல்ல, பாவம், சாபம், மரணம், தரித்திரம், பாதாள் தாங்குது அந்த வழியில். ஒரே வேதனை, துக்கம், அசுத்தாயி, பிசாசு, வறுமை எல்லாம் இருக்குது அந்த வழியில். எல்லாருக்கும் அந்த வழியில் பொல்லாத வழியை தெரிந்து கொண்டான் மனிதன் ஏதேன் தோட்டத்தில். நன்மையும் தீமை அறியத்தக்க கனி புஷிக்குனாலே சாகவே சாவான். அப்போது அவர் தமது வழிகளை நமக்கு யார் வழியே சொன்னால், நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவ வழி. இயேசு ஜீவ வழி, நன்மை தீமை அறியத்தக்க வழி. இயேசு ஜீவன், என் பிதா ஜீவனுடையவராக இருப்பது போல குமாரன ஜீவன். அந்த ஜீவனில் தேவி நீதி தூய்த்தல் இயேசுக்கு சாமட்டவாக எல்லா ஜீவனுக்கத்த காரியங்கள். நன்மை தீவில் எல்லா கேடுபாடுங்குது, பாவத்திலிருந்து மரணத்திலிருந்து தரித்திலிருந்து போதால் வெள்ளிங்குது. இயேசு ஜீவ வைன, ஜீவ சர்வம், ஜீவரத்தம், அளவற்ற அன்பு, ஆவியின் கனி, அன்பு, சமாதானம், சந்தோஷம், நீதி, விசுவாசம், நற்குணம். இயேசுக்கு சாமட்டவா பரலோகமின் இச்சிக்கப்பட்ட சகலம் இயேசுக்கு சொல்லுகிறது. நன்மை தீவு எல்லா கேடுபாடுங்குது, எல்லா வழி. அது பாதாளத்துக்கு போய் விட்டுற நேரம். ஸ்ரீரிஷானம் ஏற்ற ஆதாமி சிந்தை மரணம், கிறிஸ்து சிந்தியோ ஜீவனம், சமாதானம். அப்போது அவர் தமது வழிகளை நமக்கு போதிப்பார், நாம் அவர் பாதைகளில் நடப்போம் என்பார்கள். ஏனெனில் ஷியோனிலிருந்து வேதமும் எருசலேமிலிருந்து கர்த்தரின் வசனமும் வெளிப்படும். ஷியோனிலிருந்து வேதமும் எருசலேமிலிருந்து கர்த்தரின் வசனமும் வெளிப்படும். எருசலேம், ஷியோன், இயேசு தான். இல்லை, இயேசுக்கு சாமட்ட வாக்கு தத்துவம் தான். அதுலேருந்து வேதமும், இயேசுக்கு சாமட்ட வாக்கு தத்துவம் தான் வேதம். வசனம், ஜீவ வசம், ஜீவ உலகம், ஜீவவானம், ஜீவ பரீட்சை, சகல ஐஸ்வர்யம், இயேசுக்கு சொல்லாமட்ட வாக்குறது எல்லாமே வெளிப்படும் இயேசுக்கு சொல்ல. அப்போ ஆதாம்குள்ளே எல்லா கேடுபாடும் வெளிப்படும். எல்லா சுயநீதி, அநீதி, எல்லா கிறுக்குமாயிட்டும் வெளிப்படும். சுயநீதி, பாவ, சாபம், மனதத்தில் அது நெகட்டிவில் போகிறது. ஷியோனிலிருந்து வேதமும் எருசலேமிலிருந்து கர்த்தரின் வசனம். அந்த ஷியோன், எருசலேம் இயேசு தாங்க. இயேசுக்கு சுவாமிட்ட பரலோக ராஜ்யம் தாங்க. உலகத்தில் 2 ஸ்டடி, ஆதாம், 2வது இயேசு. ஆதாம் பாவம் செய்து தேவ மகிழ்ச்சிட்டான், பிசாசு வார்த்தை கேட்டு. இயேசு பிதாவாய் இயேசுவை தந்தொழி பாவன்ட்டு வந்து விடுதலையாகியிருக்கிறார். அந்த கடைசி இயேசு, ஆதாம் இயேசுக்கு சாமண்ட வாக்கு, ஜீவ உலகம், ஜீவவான, ஜீவ பூமி. அந்த பிதாகுமார் பசு மனைவி பேர் சொல்லி, பிள்ளைக்கு பேர் சொல்லி, ஏரியாவில் இருக்கிற ஜனங்க பேர் சொல்லி, எந்த மனுஷன் பிரகாசிக்கிற, எந்த மனுஷன் ஆதாம் வழி அம்மா வீட்டில் பாவன்ட்டு மனத்தில் தான் வந்துக்கிறான். அதுக்கு தேவி நீட்டு உயிர்த்தல தேவன் தனக்கு ஆதாம் வந்து முழு உணர்வுபூர்வமாக டேக்டாக கொடுக்கணும். டேக்டாக கொடுக்குறான். பாவத்தை மனித தேவன் தனக்கு உலகத்தை கட்டான். பிசாஸ் வந்து திறறான், கொள்றான், அழிக்கிறான். ஒன்று விட ஒன்று மோசம். சமாதானத்தை தர்றான், சந்தோஷத்தை, சுகத்தை, பலத்தை எல்லாத்தையும் திட்டிட்டு அப்புறம் அழிக்கிச்சு, அப்புறம் கொண்டுட்டு அப்புறம் இழுத்துனே போடுறான் பாதாளத்துக்கு. பாவத்தின் சம்பளம் மரணத்தில் பிறந்த மனுஷன். இப்போது பாவத்துக்கு பரிகாரம் தேவன், இது மரணத்துக்கு பரிகாரம் உயிர். இயேசு உயிர்த்திலும் ஜீவனாக இருப்பாருங்க. இயேசு பாவத்துக்கு மரணத்துக்கு நேர் ஆப்போசிட்டான ஆள். தேவி நிதி உயிர்த்தது, அதை சிலுவையில் கொடுத்துருக்கிறாரு. ஜீவப்பம், ஜீவ சரீரம். அந்த ஜீவில் தேவி நீதிட்டு உயிர்த்ததில் கொடுத்துருக்கிறார். அதை பிதாகுமார் பசுத்தாய்க்கு வாய்நாளெலாம் செலுத்து. ஆதாம் வந்து முழு உலகத்துக்கு செலுத்து. சொல்ல 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 கான்ஃபிடன்ஸ் தேவர். அசுத்தாயோட பசுத்தாய் வர விருத்தி. நானே திராட்சை செடி, நீ கொடி, ஒவ்வொன்றின் வார்த்தை நிலைத்தார். தேவி நீதிட்டு உயிர்த்ததில் நிலைத்தது. அதை தேவனுக்கு தனக்கு ஆதாம் வந்து முழு உலகத்தை செலுத்து. இடைவிடாமல் செலுத்து, எக்காலத்தை செலுத்து, சோத்து போகாமல் செலுத்து. அசுத்தாய் போய்த்தான் ஆகும், பசுத்தாய் வந்து தான் தேவதர் பணிவிடை செய்து தான் ஆகணும். அதனால தான் ஏசு எங்கே போனால், நானே நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன், ஜனங்களுக்கு ஜீவ சர்ற ஜீவ ரத்தம். அந்த தேவ நீதி வித தேவனுக்கு ஆதாம் அசுத்தாய் பசுத்தாய் இருக்கிறாரு. லேகவன் பிசாசு, திமிர்வாதக்காரன், பெரும்பாடுகளை திரளான வியாதியஸ்தர்கள் எல்லாம் ஆதாம்குள்ளே பிறந்து நன்மை தீமையை தேவன் தர குலத்து காட்டுறாங்க. சாக கெடுக்கிறாங்க. என் பிதா ஜீவனும் குமார ஜீவனும் செய்த ஏசு ஜீவ மார்க்கத்தை கொண்டு வந்தார். அதனால் தான் என்னுடைய எல்லா சோயே ஜீவன் வேதாகம சத்தியங்கள். ஃபேஸ்புக்கில் போங்க, துளசிராம் தாமஸ் சர்ச் பண்ணுங்க. யூடியூப்பில் போங்க, ஏஎல்சி வெல்லூர் சர்ச் பண்ணுங்க. அபண்டன்ட் லைஃப் சர்ச் இன்னொரு சேனல், எஃப்ஜிசிஐ வெல்லூர் ஒரு சேனல் இன்னொரு சேனல், துளசிராம் தாமஸ். ஏராளம் செய்திகளை கொடுத்து 100க்கு 100 ஜீவ மார்க்கம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. உங்கள் நண்பர்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். குறைந்து ஒரு 100 பேருக்கு இந்த செய்தி ஷேர் பண்ணுங்கள். அப்போது திரளான ஜாதிகள் புறப்பட்டு இப்போ திரளான ஜாதி என்ன ஜாதி? அம்மா வயிற்றில் பிறந்த ஜாதி. நன்மை தீமை ஜாதி, நன்மார்க்கு துன்மார்க்கு அப்படி தான் பிறந்துக்குது.
நல்லவன் தீயவன், நன்மார்க்கன் துன்மார்க்கன், கண்களின் நிச்சயம் சுய நீதி அநீதி பாவம்ட்டு மனத்தில் பிறந்துக்குது எல்லா தலான ஜாதிகள் புறப்பட்டு வந்து நாம் கர்த்தரின் பர்வதத்துக்கும் யாக்கோபின் தேவனுடைய ஆலயத்துக்கும் போவோம் வாருங்கள், அவர் தமது வழிகளை நமக்கு போதிப்பார். இயேசுதான் வழி, அவர் தமது வழி. பிதாவாகிய தேவன் இயேசுவை தந்தொழி, இயேசுவே வழி, இயேசுவே அந்த இயேசுடைய பரலோக நீ எச்சிக்கப்பட சகலங்கு இயேசுக்கு சொல்ல பாவம் மட்டும் ரட்சிப்பு ஆசீர்வாதம் ஐஸ்வர்ய சபா பரலோகம் வானம் பூமி சபம் எல்லாமே இருக்குதியா. பிதாவாகிய தேவன் இயேசுவாகிய வழியை தந்துள்ளி இவ்வளோ நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன். அந்த சொல்ற ஜீவனத்தை குத்துட்டாரு சிலுவையில். பிதாவே இவர்களுக்கு மன்னிய ஜாதிகளுக்கு கொல்குதா மலை இருக்குது, சோழவரம் கிராமம் இருக்குது. எங்கள் கிராமத்தில் ஜனங்களுக்கு பிதாவாய் இயேசு கிருஷ்ணன் ஜீவன் பருவ கொடுத்து அன்பு கொடுத்துக்கிறார். அதை இல்லைன்னு சொல்ல முடியுமா நீ? ஆனால் நீ குத்தியாக கேட்டுவேன், நான் எங்கே கொடுத்த இயேசு கொடுப்பாருங்க. அப்போ நீ எதுக்கு இயேசு ஏற்றுக்கிட்ட? நீ கொடுக்கறதுக்கு தான் உனக்கு தான் மாதிரி. நீ போய் மூணு குளத்தை கொடுத்து பாரு, வாயிலே சொன்னியா ஆதாம் வந்துடலாம் ஜீவனி பருப்பு வாயிலே ஒரு நாள் சொன்னியா சொல்லியா? நீ கொடுக்க வேண்டியதான் அவர் கொடுத்தாரு. உனக்கு மாதிரியாக தான் மாதிரி இது பின் வைத்தேன்னா மாடல் அவர் செய்த மாதிரி நீ ஃபாலோ பண்ணால் போய் உன் பேரை தொலையாது. நீ நன்மத்திய மகனி மட்டும் சாப்பிட்டு உலகம் ஃபுல்லாக போய்க்குது. ஆதாமின் மகனி அப்பன் சாவும் புள்ள மேலே இருக்குது. பாவம் மனம் மூலமாக உலகம் ஃபுல்லாக போய்க்குதியா? தெரியுமா உனக்கு? நீ நம்பலையோ ஆதாம் வியாபால் வழியாக பிறந்து பாவத்தின் சம்பளம் பாருனான். தாமஸ் சுலேஸ்லாம் பேரில் பிசாசு உலகம் ஃபுல்லாக கடத்துறான். தெரியுமா உனக்கு? இதாவது தெரியுமா? அப்போ ஏசு ஜீவரத்தத்தை எனக்கு கொடுத்து தேவன் தனக்கு ஆதாம் முழுவதும் கொடுக்குன்னு சொன்னாங்க. அது மட்டும் ஊர் சில நாடு ஊருக்கு 2 பேருக்கு தெருக்கு 2 பேருக்கு கசப்பு. அதனால் அசுத்தாவி தான் இங்கே சபையா. ஒன்று ஆதாமின் மகனாக இல்லை இயேசுவின் பிள்ளையா, இயேசுவின் மகனா, இயேசுவின் பிள்ளை இயேசு ஜீவசர்ஜ பரலோகத்தை தேவன் தனக்கு ஆதாம் முழு ஒரு ஆள் பாய் கூட அசுத்தாவோட பசுத்தாய் நீ கிறிஸ்துக்குள் மறுபடியும் பிறந்தாய். ஆதாமின் மகனாதான் நீ விரும்புகிறியோ உன் மூலமாக பிசாத பாவத்தையும் மனத்தையும் அகில உலகத்துக்கு 7 கண்ட ஜனங்களுக்கு அமைச்சுருந்தாங்கிறான். ஆதாம் பார்த்து நீ பாவத்தையும் மன்னித்து போயிருந்தாங்க. நீ விரும்பினாலும் பாவம் நிமித்து பூமி சபிக்கப்பட்டுனார் ஆதாம் பார்த்து. அந்த ஆதாமுக்கு வந்தவன் தான் நீ நன்மத்தையுமே வந்தவன். ஆதாம் வேவாளுக்கு வந்தவா நன்மத்தையும் மரியத்தக்க கனியை தேவன் தரக்கு உலகத்துக்கு கொடுக்குறதுனால பேட தொலைகளை இயேசு ஏற்றுவது ஞானத்தான இயேசு ஜீவன் பரிபூரிச்சவனை பிதாக்கு ஆதாவும் முழு உலகத்து கொடுத்தாதான் பாவம்ட்டு மறுத்தந்து விடுதலை. அதான் தமது வழிகளை போதிப்பார். அப்போ தமது வழிகளை நமக்கு போதிப்பார். நாம் அவர் பாதைகளில் நடப்போம். இயேசுவின் பாதையில் பிசாசு பாதையில் நடக்காத. நன்மார்க்கு துன்மார்க்க நன்மத்தையும் அறியத்தக்க பாதைகளை நடக்காத. கேரண்டி. பிசாசு அட்ரஸ் கேட்டு வந்து திருடுவான், கொள்ளுவான், அழிப்பான், சுய நீதி அநீதியை காட்ட வைப்பான். கவலைப்படுறது, சோர்ந்து போகிறது, பயப்படுறது, நாடு தெல்ல ஊடு தெல்ல எல்லாம் சீரியல் பேசி உன்னையே நியாயம் தீர்த்து பாதாள தெலுங்கி தும்பிடுவான். அவர் தமது வழிகளை நமக்கு போதிப்பார். நாம் அவர் பாதைகளில் நடப்போம் என்பார்கள். ஏனெனில் சியோனிலிருந்து வேதமும் எருசலேமிலிருந்து கர்த்தரின் வசனமும் வெளிப்பட்டுச்சு. இயேசு தான் அந்த சியோனு, இயேசு தான் அந்த எருசலேம். அந்த இயேசு பரலோக ராஜ்யமும் வெளிப்பட்டுச்சு சிலுவையில். பாதாள பாவம்ட்டுமான பிசாசுக்கு வெளிப்பட்ட மாதிரி சியோன்லேருந்து எருசலேமிலிருந்து இந்த கர்த்தருடைய வேதமும் வசனம் வெளிப்பட்டுச்சு. இயேசு கிறிஸ்துவிலிருந்து தேவ நீட்டு உயிர்த்தல் வெளிப்பட்டாயிற்று. அப்புறம் அவர் திரளான ஜனங்களுக்கு நியாயத்து தூரத்தில் உள்ள பலத்த ஜாதிகளை கடிந்து அப்பொழுது அவர்கள் தங்கள் வட்டைகளும் மண்வெட்டிகளையும் தங்கள் ஈட்டிகளை அறிவாளர்களாக அடிப்பார்கள். ஒரு ஜாதிக்கு விரோதமாக ஒரு ஜாதி பட்டை இனி அவர்கள் யுத்தத்துக்கு கற்பதில்லை. அவனவன் தன் திராட்சை செடி நேரிலும் தன் அத்திமரத்தின் நேரிலும் பயப்படுவார் இல்லாமல் உட்காருவான். சேனைகளின் கத்துடைய வாய் இதை சொல்லிட்டு சேனைகளின் கத்துடைய வாயை இதை சொல்லிச்சான். மீகா தெரிஞ்சதை சொல்கிறார். சேனைகளின் கத்துடைய வாய் இந்த வசனத்தை சொல்லிக்கிறியா? பிசாசு வாய் என்ன சொல்லிக்குது? என் கனியை சாப்பிடு ஏவாள்கிட்ட. சேனைகளின் கத்துடைய வாய் இதை சொல்லிச்சு, இந்த வசனத்தை சொல்லிச்சான். மீகா தெரிஞ்சது அதை வேதத்தில் இது உலகம் ஃபுல்லாக சொல்லிக்கிறான். பிசாசின் வாய் என்ன சொல்லுது? ஜீவ வச்சது கனியை சாப்பிடாத. ஏதேன் தோட்டிலே சொல்லிட்டான். இந்த ஜீவ வச்சது கனி எப்படியாவது பிச்சிடணும். ஜீவன்னா சூரிய தேவன் ஜீவனாக இருக்கிறார். நன்மத்தையும் அறியத்த கொள்ள என் பிதா ஜீவனுடையவராக இருப்பது போல குமாரனும் ஜீவனுடையவராக இருக்கும்படி ஆவியான் ஜீவன்னா தேவநீதி இயேசு சாமட ஜீவ உலகம், ஜீவமானம், ஜீவ பூமி. இந்த பிசாசு இந்த ஜீவ விஷயத்துகளில் விட்டு ஏதேன் தோட்டில் நன்மத்தையும் அறியத்தக்க கனியை புஷி அதிலேயே இரு. என்ன நாகரிகம் முன்னேற்றம், என்ன விஞ்ஞானம் முன்னேற்றம், எல்லா கம்ப்யூட்டர் சைட்டு
விஞ்ஞானத்துக்கு சந்திரமணத்துக்கே போயிட்டான், என்னென்னவோ கண்டுபிடிச்சிட்டான் மனுஷன். ஆனாலும் அந்த நன்மை தேவை மாறவே இல்லை பாருங்க. அந்த காலத்துலேருந்து இந்த காலத்து வரைக்கும், நோவா காலத்துலேருந்து இப்போ அப்படியே மனுஷன் இப்போ நடக்குது, அதை விட மோசமாக நடக்குது. சோதம் கோவம் அதே நன்மை தான், அதே தேமை தான். நாகரிகம் முன்னேறிக்குது, விஞ்ஞானம் முன்னேறிக்குது, என்னென்னோ சயின்ஸு முன்னேறிக்குது. ஆனால் நன்மையும் தீமையும் அப்படியே தான் இருக்குது. பாவத்தின் சம்பளம் மரணம் அப்படியே தான் இருக்குது. அப்போ ஜீவனம் அதே, தேவ நீதி உயிர்த்தல் இந்திகள்லையும் அதே தான். கிறிஸ்து தேவி நீதி உயிர் ஜீவ உலகம், ஜீவ உங்கள் சபிக்கலாம் வசதி, பகைக்குள் நன்மை செய், சத்துக்களை திணை, உங்கள் துன்பப்படுத்துதல் இயேசு கிறிஸ்து ஆமட்ட வாழ்க்கை தத்துவம், பிதாகுமார் பசுத்தாவி செலுத்து, ஆதாமிலிருந்து முழு உலகத்தை செலுத்து, இடைவிடாமல் செலுத்து, எக்காலத்தை செலுத்து, சோர்ந்து போகாமல் செலுத்து. இயேசு ரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கும். அது என்ன ரத்தம்? ஜீவ ரத்தம். மத்திய மார்லோகாயோவா இல்லை. ஏசு எங்கும் சுற்றி தின்றார், பிசாசின் வல்லவன் அகப்பட்டு யாவரும் வெளியிடாக்கிறார். அதுக்காக தன் ஜீவ சரஞ்சீவ நானே நல்ல மேய்ப்ப, திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே என்று வேறொன்றுக்கும் நானோவிகளுக்கு ஜீவன் உண்டாகி அது பரிமுறை ஜீவ சரஞ்சீவரத்தை கொடுக்குறாரு. திமிர்வாதக்காரன் லேகன் பிசாசு பெரும்பாடு உள்ளது திலோட செத்து போனால் கூட உயிர் தெளிஞ்சவன் தேவன் தர கூட செத்தம் ஏந்து வரான். கண்ணு ஜீவ கண்ணு, காது ஜீவ காது. இந்த சத்தியெல்லாம் இப்போ தாங்க தெரியும். ஆரம்பத்தில் தெரிஞ்ச இந்த கண்ணெல்லாம் நல்லா தாங்க. அதுதான் வாலிப வயசு ஜீவ கண்ணு, ஜீவ காது, ஜீவ ஆற்று, ஜீவ லக்ஸு தேவன் தரக்கு ஆதவன் முழு இவ்வளவு சேர்த்தா கண்ணில் அபிஷேகம் இருக்கும். நன்மை தேம கண்ணு தேவன் தர நல்ல கண்ணாக தான் இருக்கும். காது செவிடாகிடும், ஆற்று லங்ஸ் கிட்னி ஃபெயிலியர் ஆகிடும், மூளை கெட்டுப்படும், ரத்தம் கெட்டுப்படும், சரீரம் கெட்டுப்படும், நரம்பு மண்டலம் கெட்டுக்கூடாது, ஸ்கின் ப்ராப்ளம் வரும், ஆர்ட் ப்ராப்ளம், ஆத்ரடிஷன், பிபி, சுகர் எல்லாமே இருக்குது சரீரத்தில், நன்மை தீமை சரீரத்தில். அதை போய் தேவன் தர கொடுத்து பிசாசு திடீர்னு கொடுக்குன்னு ஆயிடுச்சுன்னு இருப்பான். அதான் ஜீவ வார்த்தை, ஜீவ சொல்கிறேன், ஜீவ ரத்தம், ஜீவ ஆற்று, ஜீவ லங்ஸு, ஜீவ வானம், ஜீவ வார்த்தையில் வாங்க. நன்மை தீமை வார்த்தைக்கு போவாத. உனக்கு பூமி சபிக்கப்பட்டிருக்கும், முள்ளு கொடுத்து நன்மார்க்கு துன்மார்க்கு, சுய நீதி அநீதி, தேவி நீதி, ஜீவ உலகம், ஜீவ இயேசு ஜீவ வார்த்தையாக தேவி நீதி டு இயேசு சாமண்ட வாக்கு தத்துவாங்க. அதை பிதாகுமார் பசுத்தாக்கி செலுத்து, ஆதாம்லேருந்து முழு உலகத்தை செலுத்து, உன் மனைவி பேர் செலுத்து. உன் பிள்ளைங்களை ஆதாம்குள்ளே தான் பிறக்கும்போது ஆதாம் வழியாக தான் பிறகு பாவத்தின் சம்பள் மரத்தில் பிறந்தீங்க. தேவினின்னு சொல் இதில் அந்த பிள்ளை பேர் சொல்லி தேவனுக்கு ஆதாம் முழு உலகம் செலுத்து, அசுத்தாய் செலுத்தி பசுத்தாய் அறிக்கலாம். ஏசு மத்திய மாட்டுவதை அதை தான் நானே நல்ல மேய்ப்பன் ஆடுகளில் ஜனங்களுக்காக ஜீவ ஜீவரத்தம். அவன் பேச நம்முடைய பாவம் தேவனையும் முழு உலகத்தையும் பாதித்தவனுக்கு பரிகாரம் ஜீவ ஜீவ இயேசு சாமண்ட வாக்குத்த பிதாகுமார் பசுத்தாய்க்கு மத்தியஸ்தம், ஆதாம் முழு உலகத்துக்கு மத்தியஸ்தமாகும். அசுத்தாய் விட பசுத்தாய் தேவதரும் பணிபடி செய்து தான் ஆகும். அதனால தான் என்னுடைய செய்தியை மிஸ் பண்ணாதீங்க. உலகத்தில் எங்குமே கேள்வியில் ஏற்பட்ட சத்தியம் உங்கள் நண்பர்கள், உறவினர்கள், பிள்ளைகளாக ஷேர் பண்ணுங்கள். குறைந்தது ஒரு 100 பேருக்காவது இந்த செய்தி நீங்கள் நிச்சயம் ஷேர் பண்ணணும். மீடியா மிஷினரியாக இருக்கேன். இதோடு கூட ஜெபம் பண்ணி முடிப்போம். அப்போ மீகா 4ஆம் அதிகாரம் 1வது வசனம் 2வது வசனம் வாக்கு தத்துவம் என்னது? ஆனாலும் கடைசி நாட்களில் கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதங்களின் குடிமுடியில் ஸ்தாபிக்கப்பட்டு மலைகளுக்கு மேலாய் உயர்த்தப்பட்டிருக்கும். எல்லா ஜாதிகளும் அதனிடத்துக்கு ஓடி வருவார்கள். ஓடி வா. அன்றைக்கி மக்கள் தொகை 2 பேர், ஆதாம் ஏவாள். ஓடி போகிறாங்க பிசாசுக்கிட்ட. அவன் நன்மை தீமை கனி சாப்பிடுன்னு சொல்லிட்டு சாப்பிட வச்சு அதை தேவனுக்கு உலகத்துக்கு கொடுத்து உலகத்தையே சாபத்துக்குள்ளாகிட்டான் ஆதாம் ஏவாள். இப்போது 816 கோடி பேர் இருக்கிறாங்க மக்கள் தொகை 7 கண்டத்தில். எங்கள் சபை குளோபல் சர்ச்சு, உலகளாவே தெரிச்சவை. எனக்கு வானம் கூற பூமி பாதபடி எங்கள் சபை தாமஸ்ல இஸ்லாம சபைக்கு வானம் தான் கூற பூமி. எங்கே போனாலும் கண்ணில் பட்டால் நல்ல மேய்ப்பை இயேசு இப்போ தேவத்தை அசுத்தாயிரத்து பசுத்தாயிரம் வண்டியில் போனால் சரி, பார்த்துருந்தா பத்துக்கினே இருந்தாலும் சரி, உலகம் முழுது இயேசு ஜீவன் போய்ட்டு ஆகும். எனக்கு தேவத்தை ஆதம் அசுத்தாயிரத்து பசுத்து தான் எங்கள் ஊழியம். எங்கள் ஊழியத்தில் கலந்து கொள்ளுங்கள். என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். உங்களால் ஊழியம் செய்யாமல் எங்கே போனாலும் நன்மை மாதிரி ஏற்றக்கம் தான். அம்மா வயிற்றில் பாவத்தின் சம்பளம் மனத்தில் பிறந்தவனா அதை படிப்புக்கலாம், பணம் இருக்கலாம், காசு இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம். அதெல்லாம் வச்சுக்கிட்டு ரட்சிப்பு பெறக்கூடாது. ஆசீர்வாதம் திறந்து குழந்தை ஐக்கியமாக தாங்க இருக்கா. கிறிஸ்துக்குள் வரைய தேவி நீதி தூயத்தில் தேவன் தனக்கு ஆதாம் முழுவத்து கொத்தியா அசுதத்தை பசுதைக்கும் வாய்நாள கிறிஸ்துக்குள் இருந்தியா. நானே திராட்சை செடி நீங்கள் ஒருவன் நிலைத்திருந்தியா. வாய்நாளாக பெற்று ஆபிரகாம் பலிபீடத்தை கட்டி ஒரு பைதட்டாவுடைய தேவன் தன் ஆபிரகாம் சகல காத்த பழைய ஏற்பாட்டில் அந்த பைதட்டாவோட இயேசு அம்பிக்குட்டி பாட்டு இயேசு சாமட வாக்குத்தத்தில் புதிய ஏற்பாடு அந்த ஆட்டுக்குடி உலகத்திற்கு தேவ ஆட்டுக்குட்டி, அது ஜீவ ஆட்டுக்குட்டி இயேசு சாமண்ட வாக்குத்தம். பிதாகுமார் பசுதை எல்லா ஜாதிகளும் அவர் எடுத்து ஓடி வரணும். எந்த ஜாதியோ, எந்த இனமோ, எந்த நாடோ, எந்த தேசம், ஆப்பிரிக்கா, ஐரோப்பா, அமெரிக்கா, தமிழ்நாடு,
யாரனா இருப்பா வானத்துக்கு பூமி மேலே மனுஷர் ரட்சிக்கப்படும்படிக்கு இயேசு கிறிஸ்து நாம மேல் வேறு அந்த இயேசு நானே வழியும் சத்தியம் ஜீவனமாக இருக்க அந்த ஜீவனில் தேவி நீத்துவது இயேசு கிறிஸ்து அவனை பரலோகரமான சகலமுங்குது. அதை விட்டுட்டாக்கா நன்மத்தை மறியத்தக்க கனி தான். அதில் எல்லா பாதாள ராஜ்யம் பாவஷாவும் மனதத்துங்க அதை போய் தேவன் தனக்குள்ளது உன்னை அறியாமல் காட்டுவே பிசாது வருவான் திழுவான் கொள்வாயிட்டு வாய்நாளாக பிசாது போராட்டம் முடிவு பாதாளம் சீரியஸான மேட்ரு. ஆனால் இந்த செய்தியை உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். குறைந்தது ஒரு 100 பேருக்காவது இந்த செய்தியை போயிருக்கும். உங்கள் பிள்ளைங்களாம் ஆதாம்குள்ளே தான் பெற்றுக்கிறீங்க. கண்ணே மணியன்னு நல்லா படிக்க வைக்கிற, கார் பங்களா எல்லாம் வாங்கி கொடுக்குற, வீடு கட்டி கொடுக்க, கல்யாணம் பண்ணி வைக்கிற. அது பாவத்தின் சம்பளம் மரணத்தில் பிறந்துக்குது. அதை தேவன் தனக்குள்ளது காட்ட தான் போகுது. பிஷா திறது கொள்ளது ஐக்கியமாக இருக்குது. எல்லாம் சம்பாதிச்சு எல்லாம் படிக்க வச்சு ஜீவ மார்க்கம் தெரியலன்னா ரொம்ப வேஸ்ட்டுங்க. வாழ்க்கையே நாசம் வேஸ்ட்டு. ஜீவ மார்க்கம் தெரிய என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணு. ஏஎல்சி வெல்லூர் யூடியூப் சேனல் ஏராளம் 2000 செய்திக்கு மேலே போட்டுக்கிறேன். 100க்கு 100 காது கிழிஞ்சு போடும். கேட்க 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 கோடி ரூபா காணி கொடுக்கணும். சரி ஜாமோட பசுத்து பிதாவை இந்த அருமையான மாலை வேலையில் எங்களோடு கூட பேச ஒவ்வொரு வார்த்தைக்கு என்ன பயப்படாத கலங்காதத்துக்கு இனி நானே இல்லை ஏசு எனக்குள் படைத்திருக்கிறார். அந்த இயேசு நானே வழியும் சத்தியம் ஜீவனம் கிறிஸ்து எனக்கு ஜீவன்றார் பவுல். செயின்ட் பவுல் குறைந்தீர் தேசத்தில் கலாத்தியரெல்லாம் ஆதாமுக்குள்ள கிறிஸ்துவ தேவன் வசுதத்தில் பெரிய செயின்ட் பவுல் உலகத்தையே கலக்கிற பவுல் ஆகிட்டார். பாவிகளும் பிரதான பாவின்றார். இனி நானே இல்லை ஏசு எனக்கு அந்த ஏசு எனக்கு ஜீவன் சொல்கிறார். அந்த கிறிஸ்துவ தேவன் தனக்குள்ள குறிந்தீர் தேசத்தில் கலாத்தியர் ரோமாபுரி பட்டதெல்லாம் போய் உலகத்தை கலக்கிற பவுலா மாற்ற சவுல் பவுலா மாற்ற ஞானசானது கிறிஸ்துக்குள் வந்தார். அந்த கிறிஸ்துவ தேவன் தனக்கு ஆதாம் முழு அசுத்த பசுத தேவர்களை பணிவிடை செய்ய உலகத்துக்குள்ளே பூமிக்கு உப்பாக இருக்கிறார். இந்த செய்திகளோடு அப்படியே பயன்படுத்தும்படி ஜெபிங்க தான். உலகங்களில் 816 கோடிக்கு அதிகமான இயேசு ஜீவன் பருவ தேவன் தனக்கு ஆதாம் அசுத்த கிராமங்கள் பட்டத்தில் அலையலையா கிராமத்தில் ஒரு பட்டத்து தேசம் முழு உலகத்தை பசுத்தாவை கண்டு இருக்கிறதா. தேவர்களாக பணிவிடுகிறா. பாவத்தில் சாபத்தில் மண்டத்தை பாதாளத்தின் செயல் பிடியிலாக இருக்கிறதா. ஏசு எங்கு சுற்றி தந்த பிசாசில் வல்லவனாக யாவரையும் குணமாக இயேசு தன் ஜீவரத்தை இயேசு சாமட வாக்குத்தத்தை அவன் இலக்கத்தை பிதாக ஆதாம் முழு அசுத்தத்தை பசுத்தாய்க்கு தேவர்களை பணிவு செய்வோம். முழுது எண்ணெய் கோடி கிராமத்தில் ஒரு பட்டணத்தை தேசத்தில் கிராமத்தில் 140 கோடி இந்திய தேசம் முழு உலகத்து 816 அதிகமான ஜெரி கோடா கோடி ஜெரி இயேசு பருவ பிதாக ஆதாம் முழு அசுத்தாய் பசுத்தாயிருக்க தேவர்களை பண்ணி வாய்நாள கிறிஸ்தவர்கள் உலகத்தை 2ஆம் வரைக்கும் ஆயத்தம் பண்ணி ஜீவரத்தை இயேசு சாமட பரலோக ராஜ்யமாக இந்த பூமியை ஸ்தாபிக்கிறங்க தான். இயேசு சாமண்ட வாக்குத்தத்தை ஆதாமுக்குள் பிறந்த கிறிஸ்துக்குள் கொண்டு அந்த கிறிஸ்துவ தேவந்தருக்கு ஆதாம் முழு அசுத்தாய் பசுத்தாய் தேவர்கள் நீரே திராட்சை முழுவதும் எல்லாம் கோடி ஜனங்கள் இயேசு ஜீவன் கொடிகளை திராட்சை கொடிகளாக இயேசு ஜீவன் பருவ ஜீவன் வாய்நாள நிறுத்திருக்கும்படி அசுதாயில் தோத்தும்படி பசுத்தாயில் இருந்து தேவர்களெல்லாம் பணிவிடை செய்யும்படி இந்த செய்திக்காக முழு உலகம் ஒப்புருக்க தான் மாபெரிய கொண்டு வரும்படி ஜெயிக்கும் பெரிய காரியம் செய்யும். இயேசு நாமத்தில் எல்லா ஜெபலையும் இருக்கிற ஜீவனில் நல்ல பிதாவே ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. என்னுடைய பெயர் பாஸ்டர் துளசிராமன் தாமஸ். பரிபூர்ண ஜீவன் சபை சோழவரம் பகுதி எங்கள் சபை நடக்கும். ஒவ்வொரு நாட்டையும் ஆன்லைன் மூலமாக செய்து ஃபேஸ்புக்கில் போங்க, துளசிராமன் தாமஸ் சர்ச் பண்ணுங்கள். யூடியூப்பில் போங்க, ஏஎல்சி வெல்லூர் சர்ச் பண்ணுங்கள். அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. இன்னொரு சேனல் எஃப்ஜிசி வெல்லூர்னு ஒரு சேனல் இருக்குது. அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் பிள்ளைகளாக ஷேர் பண்ணுங்கள். குறைந்தது ஒரு 100 பேருக்காவது இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு சேனல் துளசிராமன் தாமஸ் வச்சு இந்த சேனலெல்லாம் சப்ஸ்கிரைப் உலகத்தில் எங்குமே விலையேற்பட்ட சத்தியங்கள் நண்பர்கள் பிள்ளைகளாக ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். கர்த்தர் வாழ்க்கையில் பெரிய காரியம் செய்து செய்தியில் கர்த்தர்களோடு கூட பேசியிருக்கிறார். ஆமாம், கர்த்தர்களோடு கூட பேசியிருப்பார். ஆனால் கர்த்தரை கனம் பண்ணுங்கள். கர்த்தரை கனம் பண்ணுவேன். கர்த்தருக்கு காணிக்கை செலுத்துங்கள். கர்த்தருக்கு காணிக்கை செலுத்துவேன். என்னோட கூகுள் பே நம்பர் 7339586648. காட் பிளஸ் யூ. கர்த்தர் ஆஸ்வதிப்பாராக. இந்த செய்தியை மறுபடியும் கேளுங்க. உங்கள் நண்பர்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். ஃபேஸ்புக் யூடியூப் வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணிக்கிறேன். குறைந்தது ஒரு 100 பேருக்காவது இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் மாபெரிய ஏற்பாடு கொண்டு வருவார். இந்த செய்தி 29/5/2025 பரிபூர்ண ஜீவன் சபை சோழவரம் பகுதியிலே கொடுக்கப்பட்டது. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. ஆமென்.